செல்லே ஆப்பில் இருக்குடாடே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? காலையில் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு பண்ண சுண்டல் இது வாங்கிட்டு வந்து பருப்போட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிறோமேனு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன். அதையும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவனும் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். லாஸ்ட்டாக ஒரு 3 வாரமாக கருவாடு விளம்பரம் பண்ணல, யாருக்கும் கருவாடு கொடுக்கல, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறா கேள்விப்பட்டேன். என்ன அதான் சொல்கிறேன். காரணம் என்ன, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த சரி கடலுக்கு எங்கெங்கன்னா விசைப்படுது கடலுக்கு போவோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மீன்பிடி தடைக்காலம் போட்டிருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு சரிவர பார்த்திங்கன்னா எல்லா மீன்களையும் எடுத்து கருவாடு போட முடியல. ஏன்னா ஸ்ட்ரைக் டைம் பார்த்திங்கன்னா ஒரு சில மீன் வகை தான் கிடைக்கும். அதுவும் நல்ல ரேட்டாக இருக்கும். நம்ம நினச்ச ரேட்டில் வாங்கவே முடியாது. மத்தி கூட கிலோ 400 ரூபாய்க்கு போகும். மீன் கடைக்காரிலேயே 300 ரூபாய்க்கு போகும். அந்த மாதிரி போகும். அப்போ அதை எடுத்து நம்ம கருவாடை போட்டு விற்றோம்னுங்களேன், ஒன்றுமே அதில் லாபம் எடுக்கிறது விடுங்க, போட்டு அசரை கூட எடுக்க முடியாது. அவ்வளோ கஷ்டமாயிரும். இப்போ என்னோட போகிற பியூக்கான் தின்னுட்டே இருக்கேன். பசிக்கு வேறு செய்து ஏதாவது சமைச்சு உங்களை யார்தான் வீடியோ எடுத்துக்கிறோம் தின்னுட்டு நம்மள வேகமாக வந்துருப்பல. அதானே டே, இது நகரெல்லாம் வரலையா? நகரில் வந்துச்சா? அண்ணனே தம்பி எதை வச்சு அடிக்கிறது? அப்படியே தண்ணி பெருசாங்க. சரி, இன்னைக்கா போய் சமைச்சோம். ஆனால் இன்னைக்கு வேறு வழியில் கருவாட்டை எடுத்து கருவாட்டை குழம்பு தூக்கி கொடுக்குறேன். காலையில் இந்த சுண்டலை வச்சு தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுண்டல் தனியாக எடுத்துருக்கு கிணத்துல, அதை போட்டு குழம்பு வச்சு கொடுத்துட வேண்டியதான். இது எங்கேருந்து தான் வருது அந்த பேவுல ஆடுங்க. சார் கஷ்டப்பட்டு வளர்க்குற செடியெல்லாம் கடிச்சு போட்டு போயிடுது. பாவம். அடையே மனசாட்சி இல்லாதவனுக்கு பிறந்தவனே, கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காடா? அவ்வளோத்தையும் கவிட்டு போயிருக்கு. ஒரு 2 இலை கூட வைக்காம பக்கத்துட்டுக்கிற ஆடு காலெல்லாம் மூச்சுடுறாங்கப்பா. நம்மளுக்கு அதெல்லாம் மனசு வர மாட்டேங்குது. அதனால அந்த ஆடு தெரிஞ்சு வச்சுட்டு இவ தான் இழிச்சவாயி என் வீட்டில் தான் போய் செடியை கடிக்கணும்னு தெரிஞ்சு வச்சு தின்னுக்கிட்டு தெரியுது. மாமா இன்னைக்கு சமையலுக்கு என்னன்னு கேட்டியல்ல, தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கருவாட்டு குழம்பு வைக்கணும் முடிவு பண்ணியாச்சு. அன்னைக்கு பட்டறையில் வேற மரிதாஸ் மாவுளா வச்சான். மாவுளா மீனாக இருந்தாலும் ஒரு 5-6 தானே வச்சான். அது இருக்கு. அது மாவுளான்னு சொன்னாலே நாக்கு ஊறுவான். அவன் குழம்பு வச்ச கருவாடாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருப்பான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்குள்ளே பட்டறைக்கில் போய் ஒரு மாவுளா கருவாடை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு சூப்பராக குழம்பு வச்சு தந்துடுறேன். இல்லை அப்படி இல்லை வேண்டாம் சுமி அப்படின்னு பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா சுடுகஞ்சி ரெடி, தேங்காய் இருக்குது, துவையல் ரெடி. மீனைத்தான் போய் போட்டு எடுத்துகிட்டு போய் வலையை விட்டு பிடிக்கணும். கருவாடுனா உனக்கு சொல்ல வேணும். கையை சுற்றி நீட்டு கையில் கருவாடு இருக்கு. என்னடா மணக்குது? கருவாடு இருக்கணும். மணக்குது மாமா. சரி, இப்போ மட்டும் வீடியோல காட்டுறீங்களா? என்ன காரணம்? மாவுல வந்து கேட்பாங்களா, என்ன செய்வேன்? ஸ்டைக் முடிஞ்சிட்டல. இனிமேல் எவ்வளோ மீன்னாலும் கருவாடுனாலும் எடுத்து நம்ம வீட்டில் கருவாடு வைக்கலாம்ல. விழுந்துச்சுப்பா. கருவாட்டு பட்டறையில் ஒரு கருவாடுக்கே யோசனையாச்சு. அம்மா கஸ்டமருக்கே கருவாடு இல்லாமல் இருக்குது, உனக்கு கருவாடான்னு சொல்லிட்டு அவன் திட்டுவான் மரிதாஸ். அதனால் இப்போ கவலை இல்லை, போட்டு போயிருச்சு. போடா வண்டி எடுத்துக்கிட்டா நாளைக்கு போட்டு வர நாளில் வண்டி எடுத்துகிட்டு சல்லுன்னு போய் கருவாட்டுக்கு மீன் கொண்டு வந்து எங்கள் கையால், எங்கள் பொண்ணான கையால் இங்கே வருங்க. இந்த கையால் எத்தனை கருவாடு செஞ்சுருக்கேன். இந்த கையால் எவ்வளோ ஆர்டர் எடுத்து எழுதி கொடுத்துருக்கேன். இந்த கையால் உங்களுக்கு எத்தனை நேரம் சோறு கொடுத்துருக்கேன். துப்புரி எப்படி? உங்கள் அம்மா இப்படி தான் உங்களை வளர்த்துருக்காங்களா? பொம்பளை பிள்ளை எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை நான் ஆம்பளை பையன் இல்லை. ஆம்பளை பையன் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பொம்பளை பிள்ளை எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறது. உங்கள் அம்மா நடக்க சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? எப்படி பிரியா? கருப்பாயி எங்க வந்து இருக்காயி. ஐயோ நீ ஒரு கவிதை சொல்லவா? இந்த நிழல், குட்டி நிழலையும் உன்னை பார்க்கவும் ஒரு கவிதை இருக்கு சொல்லவா? குட்டி நிழலில் பெருத்த காண்டாமிருகம்
காணுமா இந்த நிழல் தவிக்கும் தென்னை மரம். என்ன நல்லா இருக்குல்ல கவிதை? உனக்கே பிடிச்சிட்டு கவிதை. அது வெளியே அந்த அங்கே பன்னிக்குட்டி இருக்கு, அதை போய் சொல்லுங்க. அது ரொம்ப சிரிச்சு கவிதையை வந்து ரசிக்கும். யாரா நீ கவிதையெல்லாம் சொல்வியாப்பா நீ அப்படின்னு அது வந்து கிஸ் கொடுத்துட்டு போயிடும். பண்ணிட்ட கிஸ் சூப்பராக இருக்கும் தெரியுமில. முத்தம் வாங்கிருக்கீங்களா? பண்ணிட்ட நிறைய வாங்கியிருக்கேன். அது வாங்கிட்டாலும் அதுட்டு அதாவது ஒரு ப்ளம் கேக்கோட டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி தான் பண்ணிட்ட முத்தம் வாங்கியிருக்கேன். ஏய் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? இங்கேருந்து போவாப்புல எப்படின்னா அது எப்போயுமே லைனாக தான் போவாப்புல. இப்படி பண்ணியிலேருந்து இப்படி வருவாப்புல. அப்படியே நீ வர்ணிக்கிறது ஒரு பண்ணி தான் அழகாக இருக்கும். அது துட்டுன்னு ஓடு. நான் பார்ப்பேன், என்னடா எல்லோரும் உட்காந்துட்டு எந்திக்க முடியாதவள பண்ணி மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது பறந்து சிட்டாக போகுது. அப்போ நம்மலாம் பண்ணி கிடையாது, பண்ணினதுக்கு கேவலம். அது ஸ்பீடாக ஓடுது, நம்ம அதுக்கு மேலே. வெட்டிட்டாடா, ஒரே வெட்டா கடிச்சு பாரு. உண்மையான பட்டக்கருவாடு வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்மெல்லை பார்த்தாலே நம்மளுக்கு எச்சு ஊறிடும். அதுதான் ஒரிஜினல். நம்ம மேலே எவ்வளோ குருவி பறக்குவாங்க. கிளியா இல்லை கிளியா? பாருங்க, நல்லா பாருங்க தான். கிளிதான் சவுண்டு தெரியலையா? எல்லாமே கிளி சவுண்டு. அது சுதந்திரமாக பறக்குது. அது பார்த்தா சுதந்திரமாக பறக்குது. ஆமாம், அது வெயிலுக்குள்ளே காஞ்சி போய் கிடக்கும். அப்படி இல்லை, அதுக்கு லவ்வர்ஸ் இல்லை, புருஷன் இல்லை, பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை. அதோட வாழ்க்கை அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்க்கை. நீங்கள் இருந்து பார்க்க ஒரு கவிதையாக வருது. ஐயோ சும்மா இருங்க, நீங்கள் கவிதையே எனக்கு வேணாம், போங்க. சொல்லவா? வேண்டாம். தென்னை மரத்து நிழலை மீறும் உன் உடம்பு ஓவரா சிந்திக்க வைக்கும் இந்த தருணம். ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நானா குண்டா இருக்குன்னா 2 குழந்தை பத்திரிக்கேன், குண்டா இருக்கேன். காண்டாமல் இருக்க மாதிரி நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அதனால் உடம்பு வைக்குது. பாடி ஷேமிங் எந்த பொம்பளையுமே பார்த்து பண்ணக்கூடாதுமா. டெய்லியே ஓட விடுறது. பொறாமை பாரு, நான் குடிச்சிட்டேன்னு பொறாமையில் வச்சான். அவ்வளோத்தையுமே குடிக்கக்கூடாதுக்காண்டி. இன்னும் 4 சீமன் மிச்சம் இருக்கா இல்லையா? உனக்கு கிடைக்கல, அவகாச்சிடா நீ. இது வாழ்க்கையில் இப்போ தான் மச்சான். வாழ்க்கையில் இப்போ தான் பாக்கி, இன்னைக்கு தான் பாக்கி. இந்த உனக்கு கிடைக்கலன்றக்காண்டி மற்ற பேரை குடிக்கக்கூடாதுன்னு சொல்றியா? நீங்கள் தான் குடிக்கக்கூடாது. ஒரு நாள் குடிக்காம தியாகம் பண்ணா தான் என்ன மச்சானுக்காண்டி? ஐயோ சுமி மச்சான் அவன் சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் குடிக்கணும். நான் தியாகம் பண்ணனே. இப்போ எதுக்கு சொன்னீங்க? அப்போ அட நீ ஒரு நாள் கிடைக்கலன்னு இப்போ இந்த வருத்தம் வந்துக்கிருக்கேனே. ஒரு நாள் கிடைக்கல. ஏன் இதுலேயே ஆளு பாதி குடிக்கிறதுல என்ன இருக்கு? இப்போ ஆளு பாதி. இப்போ நான் குடிச்சிட்டு மரியாதை கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, இதை குடிக்காம எனக்கு தந்துட்டா தான் என்ன? குடிக்காம இருந்தா தான் இதுக்குத்தான் சொல்றீங்களே. அவங்களுக்கு இந்த கலர் மிச்சத்தையும் வேணும், தெரியல. ஐடியா இதுதான். அதை குடுற, அது குடிச்சிட்டு போகட்டும். ஒன்னான பாரு அவகாசி. இந்த ஒன்று குடிச்சுக்கிட்டு அதான் முக்காசி குடிச்சிட்டு உள்ள வச்சுருந்துருக்கு. நான் முக்காசு குடிச்சிட்டு வச்சேன். நீங்கள் பார்த்தியா? அப்போ யாரு? நான் கூலிங்க குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ எதுக்கு அப்போ குடித்தேன்? அதான் வெயில் அங்கேருந்து தூக்குறான் ஜுல்லுன்னு, அதுக்கு தான் கொஞ்சோண்டு வாய்க்கில் ஊற்றணும்னு ஊற்றிக்கணும். எனக்கு வேணாண்டா, போதும் குடிச்சிட்டேன். கொஞ்சோண்டு குடிச்சேன். நான் உங்கள் அண்ணன் மாதிரி நினச்சேன், தாந்தினி நினச்சேக்கனைய. இப்போ ஒரு கவிதை ஆகுது சுமி. இப்போ நீ எந்த கவிதையும் சொல்ல வேணாமாம்மா, எனக்கு தலை வலிக்குதுமாம்மா. என்ன சுமி சொல்கிற? சரியான கவிதை. வேணாம். ஃபீல் பண்ணுவேன். வேணாம். என்ன கவிதைன்னு தெரிஞ்சால் தானே ஃபீல் பண்ணுவேன். வேணாம். ஒரு ஏழாட்ட ப்ளீஸ். வேணாம். இனிமேல் ஏதாவது மண்டகராக பேசுனீங்கன்னா என் ஃபேன்ஸ் கூட்டம்னா மறியல் பண்ணிடுவாங்க. காய்கறி தோட்டத்தில் முளைத்த பெருத்த காய்கறியே பூசணிக்காய். ஒரு பூசணிக்காய் வெங்காயம் வெட்டுகிறது. நேமா 108க்கு ஃபோன் அடிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஊரில் கரண்ட் வேறு இல்லை. தோனி அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ்.
அவ்வளோதான் ஃபேன்ஸ், இன்னைக்கு மட்டும்தான் ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் நாளைக்கு தான் அந்த தூங்கிடுவார் ஃபேன்ஸ். அந்தோணி அலப்பறை ஸ்டார்டிங் பிரான்ஸ் சொல்லுவாங்கள்ல ஃபேன்ஸ், புது விளக்கம் ஒரு பட்டு பட்டுன்னு சொல்லும் போது அப்பப்போக்கி ஒரு இது வந்து இடியக்குள்ள வருவாப்பில், அதோட ஓடிடுவாப்பில். எங்கே பாட்டு சத்திங்க போமா? இந்த வெண்டைக்கான்னு இருக்குல்ல, அதுக்கு ஏன் உங்கள் அக்கான்னு சொல்கிறீங்க? ஏன் எங்கள் அக்காவே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வெண்டைக்கான்னு சொல்கிறேன், அதுக்கு ஏன் உங்கள் அக்கான்னு சொல்கிறான்னு கேட்டேன். உங்கள் அக்கா வேற பாப்பாளே, அத்தடா உங்களுக்கு எப்பவுமே அத்த நீ நம்ம வேலை சொல்லிட்டேன். அடக்கிறகமே, என்ன ஒரு காமெடித்தனம். சொல்லா சொல்லா கருவாடு குழம்பு, காதல் ஒரு சொல்லி, கடுகு, வெந்தயம், கன்னிப்பூ வன்னிப்பூ பார்க்க பார்க்க கன்னிப்பூ தன்னி தின்னி தின்னி. என்னடா ஆச்சு உங்களுக்கு? தன்னே 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 வள்ளி வள்ளி என்ன வந்தான் வடிவேலந்தான். குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கோம். மூக்கடிச்சா இளையராஜா வாய்ஸ் வருங்க. அதான் எடுத்து ஸ்க்ரீன் நிறைய புளி இருக்குது. ஸ்க்ரீன் தடுமலா மூக்கடிச்சிருக்கு. நீ மூக்கடிச்சா இளையராஜா வாய்ஸ் வருமா? அப்படியா வந்துச்சா? அவர் யாரு? அவரோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீ பெரிய பெரிய ஆட்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டா தான் சொல்லி நம்மளோட திறமையை வெளிக்கொண்டு வர முடியும். அவங்க அப்படி இவங்க அப்படி நம்மளையே நம்ம கீழே வச்சிருக்கணும். வெயில் வேற சட்டம் வேற போட்டாங்க. ஏதோ சித்திரவதையாக வேற இருக்கு. தேங்காய் ஊற்றாம வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் நல்லா நிறைய வெங்காயமே போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுனா அதுவே கொஞ்சம் நல்லா கட்டியாக அந்த இது குழம்பு திக்காக வரும். ஏய் மஞ்ச பலூனு புத்தி பப்புனு. பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் பிளாட்ஃபார்ம் ஓரம் குந்திக்கின்னு போகிறோம். இது இது நிறைய பேர் தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஏன் தெரியுமா? டோரிமோனில் உள்ளது சியானோட டைலாக். அவர் பாடுவார், ஐசை மனையில் நனைய தயாரா, அவங்க எல்லாரும் காதை பற்றிடும். அவர் பாடுவார், பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் பிளாட்ஃபார்மு வரும் நம்ம குந்திக்கின்னு போகிறோம். கொஞ்சம் அருமையாக தான் இருக்கும். அடிச்சிருங்க, இன்னும் பேச மாட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் மிளகா பொடியும். சுசுக்கா அண்டாவாயன் சுனியும் கோணவாயன் சுனியும் அண்டாவாயன் சியானு சுசுக்கா குட்டி கண்ணாடி நோபிட்டா தூங்குஞ்சி நோபிட்டா. தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா மசியட்டும். 10 years later. அம்மாக்கு மூக்கடிச்சு இளையராஜா மாதிரி படமா? ஆமாம், இதில் வந்து நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி, உங்கள் மீனோன் வீட்டு குழம்பு மசாலா பொடி 1 ஸ்பூன் இப்படி போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். அது இங்கே புளியை கரைச்சி இதில் தான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டு வதக்கிக்கிறோம். காய்கறி அப்புறம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 கத்திரிக்காய் ஒரு 2-3 வெண்டைக்காய் கிடந்துச்சு, அதை வச்சு போட்டாச்சு. அதனால் தட்டாம்பயிறு இப்படி என்ன இருந்தாலும் அதை வச்சு கருவாட்டு குழம்பு வைங்க, சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு எப்பயுமே உப்பு சேர்க்காதீங்க, உப்பு சேர்க்காம தான் குழம்பு வைக்கணும். கடைசியாக வச்சு அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்படுச்சுன்னா போடுங்க. அப்படியே கருவாட்டு குழம்பு வச்சா ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருங்க, நாளைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாடுங்க, இப்போ பாடுங்க மாமா, ஏன்னா இது கொஞ்சம் வதங்கும் மசாலில் பாடுங்க. நீங்கள் பாடுங்க தா, யார் மாதிரி பாடுறீங்க நான் சொல்கிறேன், ஏன் தா அவையே பேசிக்கிட்டே இருக்கீங்க.
வேற பாட்டு. ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலை உருகி நின்றதே. நான் ஒரு பாட்டு பாடவா? காவல் தலை தாண்டிய காதல் இணையேறிய ஊற்றிடுவோமா? கரெக்டாக இருக்கும். முடிச்சிடும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போடலாம், நம்ம இப்போவும் போடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கொட்டி வச்சுட்டு பாருங்கள் நான் எவ்வளோ கருவாடு போடுறேன். அப்போனா நம்ம கருவாடு எவ்வளோ சூப்பராக உப்பே இல்லாமல் இருக்கும்னு பார்த்துக்கணுங்க. இவ்வளோ கருவாடையும் போடுறேன். ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருப்பான். கருவாடை போட்டு முடிச்சிடுவோம். கொஞ்சம் லேட்டாக தானாகவே இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். வாசத்தில் ஊற்றிடுவோமா? கரெக்டாக இருக்கும். முடிச்சிடும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போடலாம், நம்ம இப்போவும் போடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கொட்டி வச்சுட்டு பாருங்கள் நான் எவ்வளோ கருவாடு போடுறேன். அப்போனா நம்ம கருவாடு எவ்வளோ சூப்பராக உப்பே இல்லாமல் இருக்கும்னு பார்த்துக்கணுங்க. இவ்வளோ கருவாடையும் போடுறேன். ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருப்பான். கருவாடை போட்டு முடிச்சிடுவோம். கொஞ்சம் லேட்டாக தானாகவே இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். வாசத்தில் கருவாட்டு குழம்பாணி வெறிய திற இவங்க தடுமல் எனக்கு மூக்கடைச்சிட்டு எந்த வாடையுமே தெரிய மாட்டேங்குது. அந்த கருவாட்டு குழம்பு வாடை மட்டும் எனக்கு தெரியுது. தெரியுதாமா? உண்மையாக தெரியுதா? நிச்சயமா குழு குழு அறையில் குஞ்சு குஞ்சுக்கு தான் விழுந்தது குடிசை என்னைய என்னதான் ஒரு கருவாடு போட்டுருக்கோம். எம்மே நாளைக்கு விற்கணுமே இதை. நாளைக்கு வச்சு சாப்பிடணும். இன்னைக்கே இப்படி இருக்கானே நாளைக்கு எப்படி இருப்பான்? அத்தே இந்த சூடோட தந்துடுவாள் இருக்கு. எதா அவங்கவுங்க சூடாக சாப்பிட கிடைக்காதான்னு இருக்கா? நீங்கள் ஏன் தான் சூடுன்னு கிடையாது சாவரியே? எனக்கு அள்ளி திங்கணுமே. இப்படி திங்க பிடிக்காது. அது வாய் அப்படியே ஃபுல்லாக போ நிறையணும். அதுக்குள்ளே அள்ளி டைனோசர் மாதிரி திங்க. அப்படியே கருவாடை எடுத்து இன்னும் ரிவ்யூ கொடுக்கணும். மனசாட்சிப்படி ரிவ்யூ கொடுத்தேன்னா யார் இந்த மாதிரி கருவாடை மிஸ் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. எப்போவுமே என்கிட்ட இருக்கும், எங்கள்கிட்ட இருக்கும். நம்பர் தர்றேன், இந்த நம்பரை நீங்கள் அடுத்து இந்த மாதிரி கருவாடை வைக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், மனப்பூர்வமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டு தரமாக இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா மாமா, உப்பு நான் போட்டேன், குழம்புல உப்பு போட்டேன் பார்த்துக்கோங்க. என்ன இப்படி போட்டேன்ல, நான் சொன்னேன்ல கருவாட்டு குழம்புல உப்பு அள்ளி போட்டேன். அவ்வளோக்கு தரமான கருவாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் குழம்பு வச்சாங்கன்னா உப்பு வாயில் வைக்க முடியாது. கருவாட்டு குழம்பே நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போடுற அளவுக்கு கருவாடு அவ்வளோ தரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. இந்த ப்ரெஷர்காரவங்களாம் கருவாட்டு குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க கூட இந்த குழம்பு சாப்பிட்லாம். சும்மா காரக்குழம்பு மாதிரி தான் இருக்குண்ணாமா. கருவாட்டு குழம்புல 1-2 தன்மை இருந்தாலும் பல நன்மைகள் இருக்குது. ஒரு நன்மை இருந்துட்டாவே நம்ம அந்த சாப்பாடை புகழ்கிறோம், சமையலை புகழ்கிறோம், அது திங்கன்னு சொல்கிறோம். பல லட்சம் நன்மைகள் உண்டு. ஒரு சில இந்த உப்பு அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்ட்ரோலாக நம்ம சமைக்கிறது கரெக்டாக தெரிஞ்சால் அதுவும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கருவாடு உங்களுக்கு வேணும்னா நான் கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்கு, வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக மசாலாவுக்கு நீங்கள் வந்து அடிக்ட் ஆயிருவீங்க. இங்கே 2 வருஷம் நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமரே இந்த மசாலாவில் செய்த கருவாட்டு குழம்பு எப்படி வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடலாம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய் பாய். பாய் வரட்டா.